இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த நாட்கள்ல உபவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். நம்ம எப்படிப்பட்ட உபவாசம் இருக்கணும், எதற்காக நம்ம உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவருடைய உபவாசத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம ஒருவருடைய உபவாசத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அவர் எப்படி எந்தெந்த காரியத்துக்காக உபவாசித்தார், எதை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்படி இருக்கிறது. நான் இந்த வார்த்தைகளை கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்தேன் அப்படின்னு சொல்லி நெகேமியா சொல்லுகிறாரு. இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இவர் அந்நிய தேசத்துல ஒரு பானபாத்திரக்காரனாய் அரண்மனையில இருக்காரு. ஒரு நல்ல வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சந்தோஷமாய் வாழ்கிறார், சொபிஸ்டிகேட்டடா இருக்கிறாரு. அப்படிப்பட்டதான இந்த சிச்சுவேஷன்ல அவர் எதற்காக துக்கிக்கிறார், எதற்காக அழுகிறார், எதற்காய் உபாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் சகோதரர் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தாங்க. அப்போ எருசலேமை குறித்து அவர் கேட்கும்போது அந்த 3ஆம் வசனத்துல சொல்றாங்க, அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆனானியும் அவனோடு கூட வந்த சிலரும் என்ன சொல்றாங்க, இந்த காரியங்களை சொல்றாங்க. எருசலேமை குறித்து இந்த நெகேமியா விசாரிக்கும் போது இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கேட்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்ட போது அவன் என்ன செய்கிறான், உட்கார்ந்து அழுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் எருசலேமை குறித்து அவன் கேட்கும்போது அந்த வார்த்தைகள், எருசலேமை குறித்துதான வார்த்தைகளை அவன் கேட்கும்போது அவன் துக்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்களில நம்மை சுற்றி நடக்கிறது, நம்முடைய தேசத்துல நடக்கிற காரியங்களை நம்ம கேள்விப்படும் போது நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத சிந்திக்கணும். நம்ம அநேக நேரங்கள்ல யாருக்கோ நடக்கிறது, அது யாருக்கோ நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சுயநலமாய் நம்ம வாழ்கிறோம். என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, நான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியம் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு தேவையான காரியங்கள் நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரல, அதனால இதை குறித்து நான் அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களை நம்ம இருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள முக்கிய கடமை என்ன அப்படின்னா, நம்முடைய தேசத்தை குறித்தோ நம்முடைய ஜனங்களை குறித்தோ நம்ம கேள்விப்படும் போது, ஏதாவது தீங்கான காரியத்தை கேள்விப்படும் போது, அந்த இப்படிப்பட்டதான துக்கமான காரியங்களை கேள்விப்படும் போது நம்முடைய கண்கள்ல கண்ணீர் வடிகிறதா, நமக்கு பாரம் வருகிறதா அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். இந்த நெகேமியா சந்தோஷமாய் வாழ்கிறான், ஆனா அவனுக்குள்ள ஒரு பாரம் வருகிறது இந்த எருசலேமின் காரியத்தை குறித்து. இவன் எதற்காக உபவாசித்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவன் எருசலேமின் அக்கறைக்காக நாம் என்ன செய்யறான், உபவாசிக்கிற நெகேமியாவாய் காணப்பட்டான். எருசலேமை குறித்த ஒரு அக்கறை இருந்தது. நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், நம்மை சுற்றிலும் வாழ்கிறவர்கள், நம்முடைய தேசத்திற்காக நாம் அக்கறை உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோமா, இல்ல நம்முடைய சுயநலத்திற்காகவே நாம் உபவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா அப்படின்றதான் இந்த நெகேமியாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அநேக நேரங்களில நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நமக்கு வர வேண்டிய நன்மைகளுக்காக, தடைப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நாம் உபவாசிக்கிறோம். ஆனா நம்மை சுற்றிலும் காணப்படுகிறதான அலங்கோலமான காரியங்களுக்காக அக்கறை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? இந்த நெகேமியா அடுத்து என்ன பண்றாரு, இந்த எருசலேமின் அலங்கோலமான காரியம், அவங்க இடிப்பட்ட அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அது இப்படி காணப்படுகிறது, நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அலங்கோலமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கைய, சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதபடி அவன் துக்கப்படுகிறான், எருசலேமுக்காக துக்கப்படுகிறான், அதற்காக உபவாசிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த எருசலேமுக்காக அவன் அழுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், அழுது அவன் உபவாசித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்மை சுற்றி நடக்கிற, நம்முடைய தேசத்தில் காணப்படுகிறதான காரியங்களுக்காக நாம் அழுது ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நம்ம துக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களாய், பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாய் விரும்புகிறது அதுதான். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தாழ்த்தி அந்த நம்முடைய தேசத்திற்காக நம்ம துக்கப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தேசத்திற்கு சேமத்தை ஆண்டவர் கட்டளையிட வல்லமை உள்ளவரா இருக்கிறார்.
இந்த காரியத்துல நம்ம ரொம்பவும் பின்தங்கினவர்களாக நம்ம காணப்படுகிறோம். நம்முடைய சுயநலத்திற்காக நம்ம அதிக நாட்கள் உபவாசிக்கிறோமே, அதிகமாய் நம்ம ஜெபிக்கிறோமே, அதிகமாய் கண்ணீர் வடிக்கிறோமே. ஆனா இந்த ஜனங்களுக்காக யார் கண்ணீர் வடிப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களுக்காகவும் நாம் உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. துக்கப்பட்டு ஜெபிக்கிறான். இந்த சில நாட்களாய் ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சில நாட்களுடைய ஜெபம் பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அந்த அலங்கம் கட்டப்பட்ட சூழ்நிலையில இவன் உபவாசித்து ஜெபிக்கும் போது அந்த நல்ல வேலைக்கு தேவனுடைய கரம் அவனோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களை தைரியப்படுத்தினார்கள். அவர்களோடு அநேகர் இணைந்து அந்த காரியத்தை செயலாற்ற வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ காரியம் மாறுதலாய் முடிந்தது. இவருடைய உபவாசத்தின் மூலமாக காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம் நம்முடைய காரியங்களுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய உறவுகளுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துல காணப்படுகிறதான பிரச்சனைகளுக்காக நம்ம அநேக நேரங்கள்ல யார் இந்த பிரச்சனைக்கு காரணம், இவங்களாலதான் இது ஆச்சு, இதுதான் இந்த கட்சினாலதான் ஆச்சு, இந்த தலைவர்னாலதான் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு கமாண்டை பாஸ் பண்ணிட்டு நம்ம போகிறவர்களாய் காணப்படுகிறோமா, இல்ல அதற்காக உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா அப்படின்றது சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த காரியங்களுக்காக இந்த நெகேமியா ஜெபித்ததினால அவனுக்கு கிடைத்த நன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் மனுஷ தயவை பெற்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ராஜா கேட்கிறாரு, ஏன் நீ துக்கமுகமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த 2ஆம் அதிகாரத்துல கேட்கிறாரு. உன்னுடைய முகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் இந்த காரியங்களை சொல்லும் போது ராஜாவுடைய கண்களில தயவு கிடைத்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவன் போய் கேட்கல ராஜாட்ட போய், எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கல. ஆனா அவன் துக்கித்து அவன் உபவாசித்து கொண்டிருக்கும் போது தேவன் ராஜாவின் மூலமாக ஒரு தயவை கட்டளையிடுகிறார். மனுஷ தயவு அவனுக்கு கிடைத்தது. அநேக நேரங்கள்ல சில காரியங்கள் நமக்கு மனுஷர்கள் மூலமாக நடைபெறணும், அவங்களுடைய மூலமாக அவருடைய தயவு நமக்கு வேணும் அப்படின்ற சூழ்நிலைகள்ல நாம் அவரிடத்துல போய் நம்ம சிபாரிசு செய்வதை காட்டிலும் ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் மனுஷ தயவை கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த உபவாசத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதினால் அது மினக்கெட்டு போவானேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இவன் இந்த உபவாசத்தை இந்த காரியத்தை உபவாசத்தோடு செய்யும் போது இந்த பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கும் போது சன்பல்லா தோபியா இவங்க வேலையை என்ன செய்யறாங்க, திசை திருப்புறதற்கு அவங்களை அழைக்கிறாங்க. நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது, நான் பெரிய வேலை செய்யறேன், நான் இதை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உடைய தரிசனத்துல உறுதியா இருக்கும்படியா அந்த உபவாசம் அவனை மாற்றினது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வேலையை செய்யும் போது ஒருவேளை அந்த டைவர்ஷன் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, நம்ம தரிசனத்துல நம்ம நோக்கத்துல நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வரும்போது நம்ம இன்னும் அதிகமாய் உபவாசிக்கிறவர்களாக நம்ம காணப்படும் போது அந்த தரிசனத்துல நிலை நிற்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்முடைய உயர்வுக்காக நம்ம ஜெபிக்கிறதை போல நம்முடைய ஆத்துமாவுக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஆவிக்குரிய திட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளுக்குரிய சிந்தனையாய் நம்ம இந்த நெகேமியாவின் உபவாசத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூஸ் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பணியை நிறைவேற்றும்படியான கிருபையை அந்த உபவாசத்தின் மூலமாக அவன் பெற்றுக்கொண்டான். 52 நாள்ல இந்த பெரிய பணியை செய்யறது மிக கடினமான காரியம்தான். ஆனாலும் ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பெரிய தரிசனத்துல, அந்த பெரிய திட்டத்துல அவன் உபவாசித்து அவன் ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். அவன் உறுதியாய் அந்த தரிசனத்துல நிலைத்திருந்தான். அவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். மனுஷ தயவை கட்டளையிட்டார். இந்த பணியை எல்லாரும் சேர்ந்து செய்தாங்க. எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அவங்க அந்த 52 நாளைக்குள்ள அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார்கள்
அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இடிக்கப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா, நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்துல காணப்படுகிறதான அவலட்சணமான காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய உறவுகளில காணப்படுகிறதான நிறைய பேர் ஆண்டவரை விட்டு வழி விலகி போன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்படிப்பட்டதான அந்த நல்ல வேலைக்கு நம்மளை தைரியப்படுத்தி திடப்படுத்தி நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திலும் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்வார். இந்த உபவாச நாட்கள்ல நாம் நம்முடைய தேசத்திற்காகவும் நம்ம ஜெபிக்கிறவர்களாய், அந்த காரியங்களுக்காக நம்ம உபவாசிக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றும்படியாக அவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை உடைய சமூகத்துல நாங்கள் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நெகேமியாவை போல ஆண்டவரே நாங்களும் தேசத்திற்காய் ஆண்டவரே புலம்புகிறவர்களாய், அழுகிறவர்களாய், உபவாசிக்கிறவர்களாய், உடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷ கண்களிலும் ஆண்டவரே தயவு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகரை கட்டி எழுப்புகிற கருவிகளாய் எங்களை மாற்றுங்க. பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் நாங்கள் அவர்களை மாற்றுவோம். ஆண்டவரே, நீ எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் ஆண்டவரை உபவாசிக்க, ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளுக்காக, எங்களுடைய சுயநலத்துக்காக மாத்திரமல்ல, எங்களுடைய தேசத்திற்காக, எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்காக கூட நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை